ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் வணக்கம் எல்லாருக்கும். என்னடா வினோத் ஜிம்முக்கெலாம் போறியா அப்படின்னா, வீட்டில் இருந்தால் போர் அடிக்குதுங்க. எப்படி சொல்கிறதுனா, காலையில் ஏஞ்சி குளிக்கிறது, அப்புறம் துணி துவைக்கிறது, அப்புறம் ஃபோனை நோண்டுறது, அப்புறம் சாப்பிட கூட மாட்டேன், மறுபடியும் ஃபோனை நோண்டுறது, இப்படியே போகுது. ஓரளவுக்கு இருமல் செட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும். ஏன்டா ஜிம்முக்கு போய் ஜாயின் ஆனோன்னா, நம்மளுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருந்தால் தான் லைஃப்பில் ஓகேங்களா அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட் போக முடியும். அதனால் போய் ஜிம்மில் 500 கட்டி அரியூர் ஜிம்மில் ஜாயின் ஆகிட்டேன், தொரப்பாடியில். ஓகேங்களா, கோல்டன் டெம்பிளாண்ட. ஒரு நாள் டைம் கிடைக்கும்போது போகிறேன். இன்றைக்கி போகல. மாஸ்டர் சூப்பராக கற்றுக் கொடுக்குறாரு, அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன், வேறு லெவலு. என்னன்னா ஜிம்முக்கு போகிறனால கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ஒரு நாளைக்கு 4 டீ 5 டீ குடிச்சுனுங்க. இப்போ ஒரு டீயாக குறைச்சிட்டேன். ஓகேங்களா, டீயே குடிக்கிறது இல்லை, வெறும் அப்பப்போ தோணும் போது ஒரு சாக்லேட்டு. ஓகேங்களா, அது கூட தூக்கம் வர மாதிரி இருந்தால் தான். இப்போ டீ சாப்பிட்றத விட்டுட்டேன். என்னன்னா இந்த சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்றைக்கி மதியம் பாருங்கள், யாமுதீனில் ஃபுல் கட்டு. ஓகேங்களா, ஃபுல் சாப்பாடு, 100 ரூபா சாப்பாடு, அன்லிமிட்டட் சாப்பாடு. பத்தாவதுக்கு 2 அல்வா தூக்கின்னு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு அல்வா வச்சாங்க, அதையும் உள்ள. ரெண்டாவது ஒரு அல்வா. ஓகேங்களா, ஸ்வீட்டை பார்த்தோன்னே வாரி இறக்கணும்னு தோணுது. ஓகேங்களா, அள்ளி சாப்பிட்ணுன்னு. அதே மாதிரி மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, முட்டை, 2 பொரியல். அவர் மாஸ்டர் என்னன்னாரு, ரைஸு கொஞ்சமாக எடுத்துக்குப்பா, பொரியல் நிறைய சாப்பிடுப்பா, எண்ணெய் பொருளை தவிர்த்துருப்பா அப்படின்னாரு. நான் என்ன பண்ணுறேன், ரசத்துலேயும் எண்ணெய், மீன் குழம்புலேயும் எண்ணெய், சிக்கன் குழம்புலேயும் எண்ணெய், மட்டன் குழம்புலேயும் எண்ணெய், பொரியல்லையும் எண்ணெய், இவ்வளோ எண்ணெயும் உள்ளே போட்டு சாப்பிட்றேன். பத்தாவதுக்கு அல்வாலையும் எண்ணெய். ஓகேங்களா, எண்ணெயை தவிர்க்க முடியலைங்க. ஓகேங்களா, நம்ம டயட் இருந்தால் தான் தொப்பை குறையும். அதுக்காக இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், டீயை கட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சுத்தமாக கட் பண்ணிட்டேன். அப்பப்போ தோணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால். ஏன்னா ரொம்ப ஒரேடியாக கட் பண்ண முடியல. ஒரேடியாக கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கண் வலிக்குது. ஏன்னா சுகர்லாம் நிறைய சாப்பிட்டுன்ட்டு திடீர்னு கட் ஆகும்போது உடம்புல நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக, ஓகேங்களா, இந்த கேக்கு, பப்ஸு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிக்கன் மட்டன்லாம் கட் பண்ணிடணும். டெய்லி 2 முட்டை இல்லை 3 முட்டை சாப்பிட சொல்லிக்கிறாரு. அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட சொல்லிக்கிறாரு. அப்புறம் வேர்க்கடலை, அந்த மாதிரி. அதாவது ஹெல்த்தி ஃபுட்டாக, அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்மளுக்கு நிறைய போன்லெஸ் கிடைக்கிற மாதிரி, போன் கிடைக்கிற மாதிரி. ஓகேங்களா, நம்ம உடம்பை டெவலப் ஆகிற மாதிரி. இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு படாத பாடுபடுறேன். வேறு லெவல், உள்ள வலி பயங்கரமாக. எங்கடா இருக்கிறேன்னா, இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் இருக்குங்க. காலையிலே கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டேன். அந்த கஸ்டமரை ஏன்டா பிக்கப் பண்ணுன்றது. ஏன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு ராணிப்பேட்டை கேம்பஸ் போக சொன்னான். ஓகேங்களா, ராணிப்பேட்டை கேம்பஸ் போயிட்டேன். ராணிப்பேட்டை கேம்பஸில் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னா, நீ பார்க்கிங் போடாத, வெளில போய் போட்டுக்கோன்ட்டான். ஓகேங்களா, 100 ரூபா 50 ரூபா செலவாகும்னு அவனே ஐடியா கொடுத்துறான். ஊர் விட்டு ஊரவனுக்கு எல்லா ஐடியாவும் தெரியுது, நம்மளுக்கு ஊர் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியாவும் தெரில. ஓகேங்களா, வெளில போய் போட்டேன். ஒரு 9:20 இறக்கி விட்டான். வருவான்னு பார்த்தா 10:20 வரான். 10 நிமிஷம்னா. ஓகேங்களா, 1 மணி நேரம் ஆகிட்டான். ஓகேங்களா, அடித்து பிடிச்சி குன்றத்தூர்கிட்ட வந்துட்டேன். நான் ஸ்டாப்பாக அடித்து பிடிச்சி குன்றத்தூர்கிட்ட வரும்போது என்ன சொன்னால், நீ ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி தரேன், நீ பேசு, அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா. அப்புறம் கேட்டால் அவங்க ஏர்போர்ட்டுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் வரும்போது ஃபோன் பண்ணான். கொடுத்தா நான் பேசினேன். நீ இவங்ககிட்ட பேசு அப்படின்னா அவங்க பேசினேன். மேடம், நீங்கள் நேரம் ஏர்போர்ட் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா, 1 மணி நேரம் ஆகும் மேடம் அப்படின்னு. ஸ்ரீபெரும்புத்தூர் வழி தானே வருவீங்க? ஆமாம், அப்படி தான் வருவேன் அப்படின்னா. 10 நிமிஷத்தில் வந்துடுவீங்க அப்படின்னாங்க. நான் யோசிக்கவே இல்லை. 10 நிமிஷத்தில் எப்போ ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஏர்போர்ட் வர முடியும் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. ஓகேங்களா, 10 நிமிஷத்தில் வர முடியாது மேடம், 1 மணி நேரம் ஆகும். நான் கரெக்டாக சுங்காசத்திரம் வரும்போது ஃபோன் பண்ணால் 1 மணி நேரம் ஆகும் மேம், 1 மணி நேரம் to 1.5 மணி நேரம் ஆகும், டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்ட்டு. இவன் குன்றத்தூர் வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடுத்தான். அப்புறம் அந்த மேடம் கிட்ட பேசினா, மேடம் சார் எங்கே சார் இருக்கீங்க? மேம், டிரைவர் பேசுகிறேன் மேடம். இப்போ நான் குன்றத்தூர்லேருந்து, அதான் குன்றத்தூர் டு ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்டில் வந்துட்டுருக்கேன். அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் டு குன்றத்தூர் மாதா காலேஜுக்காக போயிட்டுருக்கேன் மேடம் அப்படின்னு. நீங்கள் இப்படிக்கா வரலீங்களா, மணிமங்கலத்து அட்டை கம்பெனிக்கா அப்படின்னாங்களா. என்ன மேடம், மணிமங்கலம் அட்டை கம்பெனின்றீங்க? என் கஸ்டமர் எதுவுமே சொல்ல மேடம், ஏறி உக்காஞ்சார். ஏர்போர்ட் தானேன்னா ஏர்போர்ட்டுன்ட்டேன். அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேஸ் போகணுன்னாரு, அதை ராணிப்பேட்டைன்னாரு. சரி ரைட், ராணிப்பேட்டை 1 மணி நேரம் ஆகிட்டார், லேட் ஆகிடுச்சு. நேராக ஏர்போர்ட் விட்டு எனக்கு பிக்கப் இருக்குது மேடம், நான் ஏர்போர்ட் போக முடியும் மேடம் அப்படின்னு. இப்போ போகும்போது இந்த பக்கம் வருவீங்கன்னு பார்த்தேன், ரெகுலர் ரூட் அது தானே அப்படின்னாரு. இல்லை மேடம், நான் போகிற ரூட்டு இது தான், ரெகுலராக 2 ரூட் யூஸ் பண்ணுவோம். எது டிராஃபிக் இருக்கோ அது இப்போ டிராஃபிக் இல்லாத போது அதில் யூஸ் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு. அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா, யார் வந்த கஸ்டமர் அவர் வாயை மூடின்னு அவர் எதுவுமே சொல்லலை. ஏன்னா ஹிந்திக்கார் கஸ்டமர். ஓகேங்களா, நான் குன்றத்தூர் வந்துட்ட பிறகு
டிரைவரா சென்னை அப்படின்னு நம்புறேன். யாரா பார்த்துறா டிரைவரா சென்னை? அதாவது உனக்கு தேவையான பிளேஸுக்கு போனால் டிரைவர் நல்லவன், உனக்கு தேவையில்லாத பிளேஸுக்கு போனால் டிரைவர் கெட்டவனா? நான் உன் அதாவது நீ வாயை மூடின்னு ஜிப்பை போட்டு மூடின்னு வந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியும். ஒரு பிளேஸுக்கு போகிறேன்னா எங்கெங்கே போகிறேன்னு டிரைவர்கிட்ட சொல்லணும். டிரைவருக்கு தெரியுமா நீ இங்கே போகிற அங்கே போகிறேன்னு? ஏறி உக்காஞ்சா என்ன சொல்கிறது, அங்கே போகிறேன்ப்பா நீ போகும்போது சொல்கிறேன்ப்பா நீ போப்பா, நாங்கள் எங்கே போகிறோமோ சொல்கிறோம் போப்பா அப்படின்றது. அப்புறம் என்னன்றது, என்கிட்ட என் ஓனர் சொன்னது ஏர்போர்ட் ட்ராப் பண்ணிவிட்டு பிக்கப் இட்டுணும் அப்பா அப்படின்னது. நான் அதை தானே செய்ய முடியும். நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்ய முடியும். என் ஓனர் என்ன சொல்கிறாரு நான் அதை தான் செய்ய முடியும். என் ஓனர்கிட்ட தான் நான் வேலை செய்கிறேன், உங்ககிட்ட நான் வேலை செய்யலை. ஓகேவா? கஸ்டமர் இங்கே போ அங்கே போனால் நீ ஓனர்கிட்ட நீ பேசு, அவர் சொன்னவர் தான் நான் கேட்க முடியும். நீ போ இங்கே போ அங்கே போன்னு நான் சொன்னால் நீ எனக்கு சம்பளம் கொடு, நான் உனக்கு டிரைவராக இருக்கேன், அவ்வளோதான் விஷயம். என்னங்க சொல்கிறது, நம்ம மேலே எதுவும் தப்பு இல்லை இல்லைங்களா? அதாவது அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ட்ராவல்ஸ்காருக்கு ஃபோன் வச்சு சொன்னால் அவர்கிட்டையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் ஏறி உக்காஞ்சவொடனே ஏர்போர்ட் போகணுன்னா ராணிப்பேட்டை வந்தேன், ராணிப்பேட்டை முடிச்சிட்டேன், ஏர்போர்ட் போகணுன்னா ஏர்போர்ட் போயிட்டேன். ஓகேங்களா? ஏர்போர்ட் முடிச்சுட்டு திரும்பி அங்கே ஏர்போர்ட்டில் தானே நான் உன்னை இறக்கி விட முடியும், வேறு எங்கன்னா இறக்கி விட முடியுமா? தாம்பரத்தில் போய் சாப்பிட விடுனா நான் எப்படின்னா விட முடியும்? நான் போகிறதுக்கு குன்றத்தூர்கிட்ட வந்துட்டேன். அங்கேருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பல்லாவரம் ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ண போகிறேன்னா இப்போ திரும்பி நான் அப்படிக்கா போனேன். என் ஓனருக்கு யாருன்னா கணக்கு சொல்கிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். என் ஓனருக்கு யார் கணக்கு சொல்கிறது? நான் தான் சொல்லணும். அப்புறம் நீ ஏன்ப்பா அந்த பக்கம் போனேன்னு கேட்பாரு. ஓகேங்களா? அப்புறம் வந்துன்னே இருக்கும்போது குன்றத்தூர் பம்பல்கிட்ட வரேன். அவங்க ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை பொழுது என்கிட்ட இவர் டிரைவர் சரியில்லைன்னு அவங்க தான் சொன்னது. ஓகேங்களா? சொன்னோடனே அவங்களுக்கு திடீர்னு வாமிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நடு தெருவில் அப்படியே அந்த ரோடு வேறு நிப்பாட்ட முடியாத ஒரு ரோடு, டிராஃபிக் ரோடு, குன்றத்தூர் டு பம்பல் ரோடு, எங்கேயுமே சைடில் வந்து நிப்பாட்ட முடியாது. அந்த இடத்துல திடீர்னு வாமிட் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? டோரை ஓப்பன் பண்ணி அவங்க பாட்டுன்னு வாமிட் எடுத்துட்டாங்க. கேரி பேக் இல்லையா அப்படின்னாங்க. நானாக பண்ணமான கேரி பேக்கு பேன் பண்ணது அவங்க, நான் பண்ணலையே கேரி பேக். என்கிட்ட இருந்தால் நான் கொடுக்க போகிறேன், நீ எடுத்துன்னு வர வேண்டியதானே. உனக்கு உடம்பு சரியில்லாம், உங்கள் ஒய்ஃப் உடம்பு சரியில்லாம், நீ தான் ஒரு கேரி பேக் 2 கேரி பேக் எடுத்துகிட்டு இருக்கோம். டோரை தந்து டோர் மேலாம் வாமிட்டு. ஓகேங்களா? வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துன்னே இருக்கும்போது குன்றத்தூர் டு பம்பல் ரோட்டில் என்ன ரோடு இவ்வளோ குப்பையாக இருக்குது, இதான் சென்னை சிட்டி அப்படின்னா, நீ எந்த ஊரில் இருந்துடா வராங்க? நான் கல்கத்தாலேருந்து வரேன். ஓஹோ, உங்கள் ஊரை பற்றி என்கிட்டயே சொல்கிறியா? லாக்டவுனில் நான் வந்து பார்த்தேன், உங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் எங்கள் பாரு பாக்கு, பான் பிராக்கு, குட்கா, பான் மசாலா, ஓகேவா, ட்ரெயின் ஃபுல்லாக எங்கே பார்க்குறாங்களோ அங்கே கெலிஜி பண்ணுற ஊர் இல்லை எங்கள் ஊர் அப்படின்னு நான் நினச்சிக்கினேன் மனசுலேயே. இவங்ககிட்ட போய் என்னப்போ நம்ம புரிய வைக்கிறது? அவன் பங்களாவும் ஹிந்தியும் கலந்து பேசுகிறான், பத்தாவதுக்கு இங்கிலீஷும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறான். 3 லாங்குவேஜ் பேசும்போது நம்மளுக்கு 2 லாங்குவேஜ் புரியுது, ஹிந்தி இங்கிலீஷ் புரியுது, தமிழ் அவன் பேசுகிற பங்களா புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? இதுக்கோசமே நம்ம பங்களா கிளாஸ் போகணும் போல. அவன் நம்மளை வந்து குன்றத்தூர் அந்த பல்லாவரம் ரோட்டில் வந்தோடனே இங்கே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா, திரும்பி சென்னை அந்த பல்லாவரத்துலேருந்து ஏர்போர்ட் வரும்போது பார்த்துட்டு சூப்பராக இருக்குது சிட்டி. அதான்டா உங்கள் ஊர் சிட்டிக்குள்ளே இப்படி தான்டா இருக்கும். கொஞ்சம் அவுட்டரில் வில்லேஜ் ரோடெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறது? நம்ம ஊரை வந்து ஊர் விட்டு ஊர் வந்து, அதாவது அவங்க ஊரில் கல்கத்தாவிலேருந்து ஹாஸ்பிட்டல் இங்கே வரான் சிஎம்சி ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து நம்ம ஊரை குறை சொல்லிட்டு போகிறான். ஊரில் வந்து ஊரை விட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறான். அவங்க ஊர்லேயே நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேயே பார்க்க வேண்டியது நான். ஏன்னா அவங்க சரியாக பார்க்குறது இல்லைல்ல, அதனால தான் இங்கே வந்து பார்க்குறாரு தலைவர். நம்ம ஊரே வந்து நம்மளே குறை சொல்லிட்டு போகிறேன். ஊருக்கு போகும்போது எங்கெங்கே போகணும் டிசைட் பண்ணிட்டு வரணும். டிரைவரை போட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, அது தப்பு இது தப்பு நோட்டை சொல்கிறது தான் கரெக்டாக இருப்பான் போது. என்னத்தை பண்ணுறது? அப்புறமா போய் ஏமுதீனில் போய் ஒரு வழியாக அவனை இறக்கி விட்டு சாப்பிட்டேங்க. இறக்கி விட்டோன்னே ஏர்போர்ட், இதுவா ஏர்போர்ட்டு அப்படின்றாங்க. நம்ம ஊரை பார்த்தா அவனுக்கு எப்படி தோணுதுன்னே தெரில. எனக்கு மட்டும் பங்களா தெரிஞ்சு அவனை பங்களாலே ஹிந்திலையும் பங்களாலேயும் வெளுத்து கட்டிகிட்டு இருப்பேன். எனக்கு ஹிந்திக்கு தெரியாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும், பேச தெரியும், அந்தளவுக்கு தெரியாது. இப்போ ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுகிறேன். 3 மணிக்குன்னாங்க, 4 மணி ஆக போகுது, இன்னும் கஸ்டமர் வெளியில் வரல. லக்கேஜ் வெயிட் பண்ணுறேன்னு இருக்கிறாங்க. அவ்வளோதான், எடுத்து போய் விட்டா வேலூரில் திருப்தியாக டியூட்டி முடிஞ்சிட்டோன்னே ஜிம்முக்கு போகலான்னு பார்க்குறேன். டைம் இங்கேயே இடம்படுது 4, 5, 6, 7, 8, 9 மணி வரலும் ஜிம் இருக்கும். இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். இதுக்கப்புறம் டெய்லி வாக்கிங் ஓடணும். இல்லைனா சாப்பிட்றது எவ்வளோ கம்மி. இன்றைக்கி மதியம் ஃபுல் கட்டிட்டேன். நானும் எப்படியாவது கம்மி பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் டீலாம் கட் பண்ணிட்டேன். சுகர் ஐட்டத்தை மொத்தமாக கட் பண்ணணும்னு பார்க்குறேன். என்னை விட்டு போக மாட்டேறான் அந்த சுகர் பிடிச்சவன்.